நான் சிஐடி இல்லையா? சொன்ன நம்புங்கய்யா, நான் சிஐடி இல்லையா? நான் சிஐடி இல்லையா? சும்மா கேட்டா அவன் சொல்லுவானா? இப்ப சொல்லு. அப்படி வா வழி. அடி உதவறாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இவனை கொன்னுட்டு குணத்தை கொடைக்கானல் ஏரியில தூக்கி எறிங்கடா. ஏரியா? நாங்க திட்டம் போட்டு அதே ஏரியா? அடி தாங்காம நான் சிஐடின்னு ஒத்துக்கிட்டேயா? நிச்சயமா நான் சிஐடி இல்லையா? சிஐடி இல்லையா? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்கயா. இவன் சிஐடி இல்லையா? நாம இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டான். இவன் உயிரோடு இருக்க கூடாது. இவனை ஏரியில் எரிஞ்சதுக்கு எந்த விதமான அறிகுறி இருக்கக்கூடாது. ஜாகிரதை. மிஸ்டர் சிதம்பரத்தோட பையனுங்க ஒருத்தன் கொலை செய்ததா ஊரே பொருளையா கிடக்கு. உடனே கொடைக்கானல் போனா தான் உண்மை தெரியும். ஜீப்பை ரெடி பண்ணு. கமான் குயிக். எஸ் சார். கொடைக்கானலா? பையனை பிடிச்சு 4 சவுக்கடி கொடுத்தா உள்ளத உள்ளபடி சொல்லிடுவான் சார். யார் யானே? வக்கீல் வரதராஜன் கிட்ட கம்பவுண்டரா இருக்கிற கனகசர். இது வக்கீல் கிட்ட கம்பவுண்டர். உலகான ஜானகிராம ஒளிஞ்சிருக்கிற இடம் எனக்கு தெரியும். தெரியுமா? ஏன் சார் கொடைக்கானல்? வாங்க என் பின்னால. வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன வாங்க? வழியை மறைச்சுக்கிட்டு வாங்க வாங்க. இப்படி அதானே வாங்க வாங்க. நீங்க வரலாமே. சொன்ன என்ன தப்பு? ஏமா என்னமோ மாதிரி பேசுற? பொண்ணு இல்லையே, நான் என்ன தப்பா சொன்னேன்? வாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சார்? ஓ தெரியுமே. அவர் வேலூர் கொலை செய்யல சார். ஏதோ பயத்துல என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சுட்டா சார். கொலைய? ஆமா. ஜானகிராமன் இங்க இருக்காரு. நான் ஒண்ணும் ஒளிச்சு வைக்கல சார். சார் அவர் மேல நடவடிக்கை எடுக்காதீங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். முதல் தடவை தானே சார் கொலை செஞ்சிருக்காரு. அவரை மன்னிச்சு விட்டுடுங்க சார். அடுத்த தடவை இப்படி செய்யாம நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா பாத்துக்கிறேன் சார். இருக்கட்டும். முதல்ல ஜானகிராமன் பாக்கலாமா? அதுல என்ன தப்பு? வாங்க வாங்க வாங்க. நானும் ஒழிச்சுக்கல சார். நானும் பயப்படல. என்ன ஜானகிராமன்? என்ன ஜானகிராமனா? சி ஜானகிராமன். அப்பா பேர் சிதம்பரம், ஊர் மதுரை. எழுதிக்க போறீங்களா சார்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா தானே வந்திருப்பேன். எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்ப முடியுமா? முக்கியமான சிலரை போய்தான் பார்க்க வேண்டியிருக்கும். நின்னுட்டே பேசிட்டு இருக்கல. உட்காருங்க சார். உட்காரு. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஓ தாராளமா கண்டிப்பா சொல்றேன் சார். கேள்வினா பதில் சொல்லி தானே வேணும். கேளுங்க. தங்கமுத்து எங்க? தங்க ஊத்துருக்காரு. அதான் இருக்கானான்னு கேக்குறேன். தங்க ஊத்துருக்காரு சார். ரொம்ப தமாஷ் பேரு. பி சீரியஸ். தங்க ஊத்துருக்கானே ரொம்ப தமாஷ் பேரு வெளி சார். இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல, ஃபேனை போட சும்மா நின்றுகிட்டே இருந்தா போலீஸ்காரங்களை திடீர்னு பார்த்த உடனே அப்படி வேர்த்து போச்சு. உங்களுக்கு ஏன் சார் வேர்க்குது? கேட்ட கேள்விக்கு பதில். தங்கமுத்து எங்க? என்ன இது? தங்கமுத்துவ குத்துன கத்தி. இப்ப நானே வேண்டியிருக்கு. இந்த சமயத்துல ஃபேனை போடுறதா? ஃபேன் மேல கத்தியை மறைச்சு வச்சிருந்தேன். நானே மறந்துட்டேன். விட்டுருக்கையா? ஐயோ விட்டுருக்கையா? என்ன விட்டுருக்கையா? உன்னை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க என்ன செய்யறது? விட்டுறது. அவங்கிட்ட என்னடா பேச்சு? வயல அடிச்சு இழுத்து போடுறா. ஐயோ அடிச்சு இழுக்க போறியா? இழுத்து அடிக்க போறியா? அடிச்சு இழுத்துட்டு இழுத்து அடிப்பேன். ஐயோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ? ஏரியில தூக்கி போட்டுருவோம். ஏரியா? ஐயோ இந்த ஏரியிலையா? ஆமா ஆமா. வேடாயா சொம்பு தண்ணியை தலையில ஊத்திட்டாலே மூச்சு அடைக்குதுன்னு சொல்லி நான் குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டு என்ன கொண்டு ஏரியில முக்கிறேன்னு சொல்றியா? உங்களா? ஐயோ அப்புறம் முதப்பல உதக்க மாட்டேன். கழுத்துல கல்ல கட்டி உள்ள இறக்கிடுவோம். கழுத்துல? ஐயோ என்ன கொள்ளாதீங்க ஐயா. கடைசியா ஆசை என்ன? பாதாமல் வாத்திக்கோடு இங்க கிடைக்கக்கூடிய ஏதாவது பேரு. நீங்க என்ன கொல்லாம விட போறது இல்ல ஐயா. அப்படியே நீங்க என்ன கொல்றதா இருந்தாலும் ரொம்ப நேரம் கொள்ளாதீங்க. பிக்க கொருடுங்க. சரியா கல்ல கட்டிட்டியா? நீ போப்பா.
ஆச்சி 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 இறக்குவே நான் வீட்டுக்கு போடு இறக்குவே உடகாட்டு கணக்கா ஷோக்காதான் இருக்குது இருந்தாலும் பயமா இருக்குது போறே பெருசா தூக்குவேன் பாத்தீங்களா தூக்குவேன் தூக்குவேன் போறே ஓவே ஏல மாணிக்கம் இராத்தா சுடல என்னவே நெளிச்சு கொடுத்துட்டு வாரீரே சட்டுன்னு வாரோம் மூட்டை ஒண்ணுதானே தூக்குவே உன்னை எம்பிட்டு நேரமா தேடிக்கிட்டாலேதான் நீ போ அத்தா நான் சட்டுன்னு வந்துடுவேன் இல்ல சரி வாழ ஏ என்னல நீ சொரமோத்து வேலையை சுருக்கம் முடிச்சு பண்ணி எம்பிட்டு வாட்டி சொல்லுவாங்க சாமி கும்பிடல ஆமாத்தா இன்னைக்கு என் பிறந்த நாள்னு சொல்லி இல்ல ஆமா கேக்கெல்லாம் சரியா செய்யுங்க பாரு இந்தால எம்பிட்டு வாட்டி சொன்னாலும் அம்பிடுத்தேன் அப்படித்தாங்கறியா என் வீஸ் எப்படி என் கட்டி மவனுக்கு அம்பிட்டு சோறாத்தான் இருக்கு இந்தா உன் கையால சோறத்தை குளத்துல சீப்பட்டிங்க காங்கலியே இந்தால எந்த கையால பொறுத்துற சோத்து கையால பொறுத்துல இந்த வழக்கம் உன்னை விட்டு எப்பத்தான் போகுமோ சரி பொறுத்துல ஏல மாணிக்கம் உன் உடம்புறப்பு மருதமுத்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு பிள்ளையார் அப்பனை வேண்டிக்கல ஆமாத்தா வருஷா வருஷம் என் பிறந்த நாள் வரும்போதுயா என் கூட பிறந்த ஒருத்தன் எங்கிட்டோ இருக்கிறாங்கிற நினைப்பே வருது பாத்தியாத்தா அவன் எப்படி இருப்பாங்கிறதே ஆயத்து போச்சு இல்ல ஆமாண்டா ராசா அந்த ஐந்தாண்டு 18 வருஷம் போச்சு உன்னையும் அவனையும் ரயில்ல கூட்டிக்கிட்டு போனா தண்ணி தவிக்கின்னா மருதமுத்து அவன்தான் உங்க 2 பேரையும் ரயில் போட்டியில உட்கார வச்சுட்டு தண்ணி பிடிச்சார போனேன் திரும்ப வந்து பாக்க திருன்னு முடிச்சுக்கிட்டு நான் மாத்திரம் ஒத்தையில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு எத்தனையோ திருப்பம் சொல்லி இருக்கீல்ல ஆமா மணியாச்சி ஸ்டேஷன்ல ஏன் ஆத்தா ரயில் அடியில பெருசு பெருசா மணியாச்சின்னு எழுதி இருக்காங்கல்ல அவங்களே மணியாச்சிங்கிறாங்க அப்புறம் ஏன் பொசுக்குன்னு ரயில் போட்டிருந்து குதிக்க தண்ணி பிடிக்க விவரங்கட்டத்தனமா தான் போயிட்டேன் என் பிள்ளை ரயில விட்டு இறங்கி பராக்கு பாத்துக்கிட்டே வேற போட்டியில ஏறிட்டானோ இல்ல எந்த படுவாவி பிடிச்சிட்டு போனானோ பிள்ளையாரப்பா என் பிள்ளை நீதான் பிடிச்சு கொடுக்கணும் என்ன பிள்ளையார போய் போலீஸ்காரவளாக்கிறிய புடிச்சு கொடுன்னு கொண்டாந்து சேர்க்க சொல்லுவீங்களா என் பிள்ளை எங்க இருக்கானோ என்ன ஆனானோ மாணிக்கம் உன் உடம்பரப்பு மருதமுத்துக்கு என்னமோ ஆயிடுச்சுல என்ன ஏன் அப்படி சொல்றீங்க ஏல பிறந்த நாள் அதுவுமா ஏத்தி வச்ச விளக்குல ஒண்ணு என்ன இருக்கிறப்பவே அமர்ந்து போச்சுன்னா அவசரம்னு சொல்லுவாங்க எப்படி எத்தனை திருப்ப நீங்களே என்கிட்ட சொல்லிருக்கீங்க நானும் அண்ணாச்சியும் உடனாலையும் உருவத்தாலையும் ரெட்ட பிள்ளையா பிறந்தாலும் ஒரே நேரத்துல பிறந்தோம்னு நீங்க எங்களை பிடிக்கிற மாதிரி 2 விளக்கா ஏத்தி வச்சீங்க பிள்ளையார் சமைக்க பிடிக்கல அதான் ஒண்ணு அமைச்சிட்டாங்க தெரியுதே ஒண்ணு அதான் நானும் அண்ணாச்சியும் பிறகு என்ன போதுங்கிறேன் அந்த விடுங்க